வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே பெருகுகிற கிருபை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை ஆரம்பித்தோம் இல்லையா? கிருபை, அதை குறித்து போதனைகளை ஆரம்பித்தோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்ததுன்னு சொல்லியிருக்குதுங்களா? அங்கிருந்து தான் நான் அந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். அண்ட் கிரேட் கிரேஸ் வாஸ் அப்பான் தெம் ஆல். கிரேட் கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப மிகப்பெரிய கிருபை அவர்கள் எல்லார் மேலும் இருந்தது. அப் ஆன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எல்லார் மேலும் இருந்தது. அப்ப இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும்பொழுது இதை லூக்கா எழுதுகிறார். லூக்கா எழுதும் பொழுது முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார்கள். உயிர்த்தெழுதலை குறித்து எழுதுகிறார். அப்படி எழுதும்பொழுது அவர் சொல்றாரு, இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு 40 நாட்கள் அவர்களுக்கு காட்சி அளித்தார். அது மாத்திரமல்ல, அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா முதல்ல தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுறாரு. அந்த சுவிசேஷத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாத்தையும் பத்தி அந்த லூக்கால எழுதுகிறார். இயேசுவானவர் என்ன செஞ்சாரு? குருடருக்கு பார்வை அளித்தார், முடவர்களை நடக்க செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பாவிகளை ரட்சித்தார், ஏராளமான அற்புதங்களை அவர் செய்கிறார். அது லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. உபதேசித்தார், நிறைய ஊமைகளை சொன்னார். அந்த ஊமைகள்லாம் பத்தி அந்த சுவிசேஷத்தில் எழுதியிருக்குது. ஆனா இங்க 2வது பார்க்கும்பொழுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான உதாரணங்கள் மூலமாக அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து அதற்கு பிற்பாடு கல்வாரி சிலுவைக்கு போய் பாடுபட்டு விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து மரித்தார். அங்கே கல்வாரி சிலுவையில் மரித்தார். மரித்து நமக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் நல்லா இருக்க வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் செய்து முடிச்சிட்டார். மரிச்சு அப்படியே போயிடல. அவர் 3வது நாள் எழுந்தார். எழுந்து நிறைய பேருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். காண்பிச்சுட்டு அப்புறம் சீஷர்கள் சொல்றாரு, அவர்களுக்கு பிரதான கட்டளையை கொடுக்குறாரு. என்ன கட்டளை? நீங்க வந்து உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், என்னோட உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்ணணும், ஜனங்களுடைய நல்வாழ்வுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இதை போய் நீங்க சொல்லணும், சுவிசேஷமா சொல்லணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும், இப்படி போய் நீங்க ஊழியம் செய்யணும்னு சொன்னோன்னு உடனே அவங்க கிளம்ப பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல நீங்க அப்படியே கிளம்பக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ற வரைக்கும், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க அப்படின்னாரு. ஏன்னா இந்த ஊழியம் வந்து ரொம்ப பெருசு. இதை வந்து வெறுமனே நம்முடைய மனித முயற்சினால செய்ய முடியாது. கடவுளுடைய உதவி வேணும், கடவுளுடைய ஒத்தாசை வேணும், கடவுளுடைய அபிஷேகம் வேணும், அவருடைய கிருபை வேணும், தயவு வேணும், அவருடைய சப்போர்ட் வேணும், எல்லாம் வேணும். அப்படி இல்லாம நம்ம போய் இதை செய்ய முடியாது. அவர் சொல்ற வேலை ரொம்ப பெருசு. உலகம் முழுக்க போகணுன்றார். அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்றது சாதாரணமான வேலையா? நம்மளுடைய பண மூலமாக, நம்முடைய கல்வி அறிவு மூலமா இதை பண்ணிட முடியுமா? முடியாது. அவருடைய கிருபை வேணும், அவருடைய அபிஷேகம் வேணும். அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ அவங்கெல்லாம் வெயிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்து நாள் 2வது அதிகாரத்தில், அப்போ 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்து நாள் என்று பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுறாரு. பொழிந்தருளப்பட்டோன்னு ஒரு
கிரேட் அவேக்கனிங், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஆவிக்குரிய ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகுது. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க வசனத்தை கேட்டு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுறாரு. சரித்திரத்தில் மிக ஒரு முக்கியம் வாய்ந்த நிகழ்ச்சி அங்க நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுறார் ஜனங்கள் மேல. யார் மேல? மூப்பர்கள், வாலிபர்கள், எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுறார். பொழிந்தருளப்பட்டாங்க. இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை கண்ணார கண்டாச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றாச்சு. இப்போ 3ஆம் அதிகாரத்தில் போய் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு போறாங்க. போகும்பொழுது அவருடைய வல்லமையினால அற்புதம்லாம் நடக்குது. பிறந்ததுலேருந்து, தாயின் வீட்டில் பிறந்ததுலேருந்து சப்பானியை பிறந்த ஒருத்தனை அங்கே கொண்டு வந்து தேவாலயத்தின் வாசலில் உட்கார வைக்கிறாங்க பாருங்க. இந்த பேதுரும் யோவானும் பார்த்து அவனை பார்த்து சொல்றாங்க, இயேசு நாமத்தினால நீ எழுந்து நடன்றாங்க. நடந்த உடனே அவன் நடக்க ஆரம்பிச்சான். 40 வயசு அவனுக்கு. 40 வருஷமா நடந்ததே கிடையாது. ஆனா கடவுள் அவர்கள் மூலமாக அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்னா உயிர்த்தெழுதலை கண்டு இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. கடவுள் அவளோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் நடந்த உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த சபையில இருந்து அந்த அதிகாரிகள், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து கூடி ஒரு ஆலோசனை பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, இதை வந்து எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாங்க? அவங்களெல்லாம் அப்போஸ்தலர்லாம் கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் இந்த நாமத்தை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையா இருங்க, தொலைச்சி கட்டிடுவோம். இந்த நாமத்தை குறித்து நீங்க எந்த 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 இடத்துலையும் பேசவே கூடாது. பேசுனீங்கன்னா அவ்வளோதான், உங்களை தொலைச்சி கட்டிடுவோம், அப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இப்படிலாம் மிரட்டுறாங்க. அடிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அடிச்ச உடனே அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்றாங்க? இங்க அவங்க கூடி வந்து எல்லாரோட கூடி வந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளையாக இயேசுவின் கையினால அற்புதங்களும் அடையாளங்களையும் செஞ்சிருக்கிறீங்களே, அந்த மாதிரி அடையாளங்களும் அற்புதங்களும் செஞ்சிருக்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களை மிரட்டுறாங்களே, நாங்க வசனத்தை தைரியத்தோட சொல்லணும், பயப்படக்கூடாது, நாங்க தைரியமா வசனத்தை சொல்லணும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த தைரியத்தை தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க உட்காந்து இந்த வீடு அப்படியே அதிர ஆரம்பிக்கிறது. பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பெரிய நிலநடுக்கம் மாதிரி வருது. அங்க கடவுளுடைய வல்லமை அங்க இறங்குறத நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அங்க அப்படிதான் நடக்கிறது. 31ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை வரைக்கும் அவங்க ஜெபம் பண்றாங்க. 31ஆம் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க, தைரியத்தை கொடுத்துட்டார். உடனே தைரியமா போய் தேவ வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தான் 33ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எப்படி கொடுக்கிறாங்க பாருங்க, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். யாரை பத்தி? இயேசு உயிரோட எழுந்துட்டார்ன்ற பத்தி பலமாய், மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்படி சாட்சி கொடுத்த பிறகுதான் சொல்லப்படுறது, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எல்லார் மேலும் இந்த கிருபை உண்டாயிரு. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை தான் இந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ரொம்ப அதிகமாக வலியுறுத்தினார்கள். எல்லாம் எதை வலியுறுத்துறாங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதல். இயேசு தாங்க மெயின். ஏன்? இயேசு இந்த உலகத்தில் மனிதர்களுடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் மனிதனாக வந்து அவதரித்து கன்னி வயிற்றில் பிறந்து நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நம்முடைய பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய நாம் மீட்கப்படுவதற்குரிய அந்த பிராயச்சித்தத்தை, மீட்கும் பொருளை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவைக்கு சென்றார். சிலுவைக்கு சென்று நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். மரித்து 3ஆவது நாள் என்ன பண்ணார்னா உயிரோடு எழுந்தார். இதை தான் அவங்க பலமா சாட்சி கொடுத்தார்கள். அப்ப எல்லார் மேலும் இந்த பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த கிருபை அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், போன வாரமே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? கிருபைன்னா என்ன? அது கடவுளுடைய ஒரு அபிஷேகம். கடவுளுடைய கிருபைனா கடவுளுடைய அபிஷேகம், கடவுளுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கு. அப்புறம் காட்ஸ் எபிலிட்டி, கடவுள் நம்முடைய பட்சத்தில் என்ன பண்றார்? வல்லமையை காண்பிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக நம் சார்பில் வல்லமையை அவர் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய், ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப
கிருபைன்னா என்ன? கடவுளுடைய அபிஷேகம். அபிஷேகம்னா என்ன? கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் நம்ம கூடவே இருக்கிறாரு. கூட இருந்து என்ன பண்றாரு? அவருடைய வல்லமையை நம் சார்பாக காண்பிக்கிறார். நம்ம வித்தியாசமான ஆட்கள் என்பதை அவர் காண்பிக்கிறார். வித்தியாசமான ஆள்னா வெளிப்புறமா வித்தியாசமா இல்லை, நம்ம ஆளே மாறி இருக்கணும். எப்படின்னா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு. எங்க போனாலும் எதை செஞ்சாலும் அவர் கூட இருந்து நம்மளை வல்லமைப்படுத்துறாரு. அந்த பிசினஸ் செய்யறதுக்கு கடவுள் நமக்கு என்ன பண்றாரு? உறுதுணையா இருக்கிறார், சப்போர்ட் கொடுக்கிறாரு, உதவி செய்கிறாரு. அவர் கூடவே இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அப்ப இந்த கிருபை என்ன பண்ணுது? நம்முடைய வேலை ஸ்தலத்துல அது வேலை செய்யுது. அப்புறம் நாம் செய்யற பிசினஸ்ல இந்த கிருபை நம்மளை உயர்த்துது. அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பத்துல அந்த கிருபை வேலை செய்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட இந்த கிருபை வேலை செய்யுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு புதிய கிருபையை எனக்கு தாங்க. எரேமியா தம்முடைய புலம்பல் புஸ்தகத்துல சொல்றார், 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறது, அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பெரிய கிருபை காலைதோறும் புதுசு. அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பாருங்க. அன்றாட வாழ்க்கையில அந்த அன்றாட வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமா நடத்துறதுக்கு வேண்டிய அந்த புதிய கிருபையை அவர் நாள்தோறும் தருகிறவராக இருக்கிறார். நாம என்ன பண்றதில்ல, அதை கண்டுக்கிறதே கிடையாது. இது என் வாழ்க்கை, என் கையில் இருக்குது, நான் பார்த்துக்குவேன். இதை குடும்ப பிரச்சனையை நான் சமாளிச்சிடுவேன், பண பிரச்சனையை நான் சமாளிச்சிடுவேன், பிஸ்னஸை நான் பார்த்துப்பேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றோம். இல்லை, காலையில் எழுந்த உடனே அவருடைய கிருபை கேட்கணும். ஆண்டவரே, இந்த அன்றாட வேலையில், இந்த அன்றாட வேலைகளிலே எனக்கு கிருபை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறீரு, அந்த கிருபையை எனக்கு நீங்கள் தாங்க. இப்போ என் வேலையை தொடங்க போகிறேன், எழுந்துட்டேன், என் வேலையை தொடங்க போகிறேன், என் பிஸ்னஸை தொடங்க போகிறேன், என் குடும்பத்தை நடத்த போகிறேன், இது வெற்றிகரமாக போகணும், இதில் உம்முடைய சப்போர்ட் எனக்கு வேணும், உம்முடைய உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக ஞானம் எனக்கு வேணும், கஸ்டமர் வரும்போது எப்படி பேசணும்னு எனக்கு தெரியணும், நல்லா ஆர்டர் எப்படி பிடிக்கணும்னு தெரியணும். சிலர் இருக்காங்க, ஆர்டர் வர ஆர்டர் கூட எல்லாம் வந்து பேசி பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆர்டர் வந்தாங்க என்ன பண்ணணும்? நம்ம அதை அந்த டீலை முடிக்கணும். அதுக்கு எனக்கு கிருபை வேணும். கிருபைன்னா என்ன? கடவுளுடைய தயவு. வெறும் பிசினஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, புருஷன் கூட நம்ம பேசுறதுக்கு கூட இந்த கிருபை நமக்கு உதவி செய்து எப்படி பேசணும், நமக்கு அந்த தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறதா இந்த கிருபை இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த கிருபை அவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு கிருபை நமக்கு கொடுக்கப்படும். ஆனா இந்த கிருபையிலே நாம் வளர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளருங்கள், வளர முடியும். நம்ம கிருபையில அதிகமாக முடியும், வளர முடியும். grow in the grace and the knowledge of Jesus Christ. Lord Jesus Christ. கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன பண்ணணும்? வளரணும். அப்ப பாருங்க, இந்த கிருபையை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். இந்த கிருபை பற்றி பார்க்கும்பொழுது, அவர் கிருபை யாருக்கு தராருன்னா, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எழுத்து, தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு எனக்கு தெரியுங்க, நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கை இது, என் புருஷனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். 30 வருஷம் 33 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? அவர் கண் அசைச்சாருன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து கிருபை கிடையாது, அது எக்ஸ்பீரியன்ஸ். கிருபை வேணும் நமக்கு, கண்டிப்பாக கிருபை வேணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு, நம்ம படிக்கிறதுக்கு, நம்முடைய வேலை, அன்றாட வேலையை செய்வதற்கு இந்த கிருபை ரொம்ப அவசியம். அப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் கிருபை வேணும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை தாழ்த்துறோம். ஆண்டவரை, என்னால் முடியாது இந்த வாழ்க்கையை வாடுறதுக்கு, இந்த வாழ்க்கையை வாடுறதுக்கு உம்முடைய ஸ்ட்ரென்த் வேணும். டிவைன் ஸ்ட்ரென்த், ஐ நீட் யுவர் டிவைன் ஸ்ட்ரென்த், ஐ நீட் யுவர் டிவைன் விஸ்டம் லார்ட். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பலன் வேணும் ஆண்டவரே எனக்கு. இந்த வாழ்க்கை வாடுறதுக்கு, இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு
எனக்கு உம்முடைய தெய்வீக ஞானம் வேணும், அறிவாற்றல் வேணும், உம்முடைய வல்லமை வேணும் அப்படி நம்ம கேட்கும்போது என்ன பண்றோம்? நம்ம தாழ்த்துறோம். என்னால முடியாத ஆண்டவரே, நீர் என்னோட இருந்தார் நான் இதை செஞ்சு முடியும் நம்ம சொல்லுகிறோம். ஆகவே இந்த கிருபை அது பார்த்தீங்கன்னா வேறு டிகிரிஸ்ல இருக்குது. கிருபை கொடுக்கிறாரு, ஆனா அந்த கிருபையில நம்ம வளருகிறவர்களாம் இருக்க வேண்டும். எப்படி வளர்றது பாருங்க. நமக்கு இன்னைக்கு இருக்கிற கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நம்முடைய வாழ்க்கையில கடினமா இருக்கிற காரியத்தெல்லாம் கிருபை என்ன பண்ணா சுலபமாக்குது இல்லையா? எதெல்லாம் கடினமா இருக்குது அதெல்லாம் இந்த கிருபை நமக்கு சுலபமாக மாற்றி தருகிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற கிருபையோட ஒரு 20% அதிகமான ஒரு கிருபை கிடைச்சா எவ்வளவு ஈஸியா இருக்கும் இல்லையா? 20% இன்னும் அதிகமா ஈஸியா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு, பிசினஸ் நடத்துறதுக்கு, ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. ஒரு 20% கிருபை அதிகம். சரி, 45% அதிகம் கிடைக்குது வச்சுங்க கிருபை. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சுலபமாகும். சரி, 75% கிருபை அதிகமாச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நிறைய வல்லமை கிடைக்கும், நிறைய கடவுளுடைய உதவி கிடைக்கும், ஒத்தாசை கிடைக்கும். அப்ப நிறைய கிருபை நமக்கு வேண்டியதா இருக்குது. கிருபையில நாம் ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாம் இருக்க வேண்டும். அப்ப அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? கிருபையை அளிக்கிறார். யாக்கோபு 4:6 சொல்லப்படுறது அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அந்த அதிகமான அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியில மெகாஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருது. மெகாஸ் என்ற வார்த்தையில இருந்தா மெகா அப்படின்னு வாசிக்கிறோம். மெகா என்னன்னா பிக். அவர் பெரிய கிருபையை அளிக்கிறார். அப்ப பாருங்க, இன்னும் நம்ம மேல கிருபை அதிகமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. என் மேல, உங்க மேல இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு என் மேல அதிகமான கிருபை, பெரிய கிருபை என் மேல தங்கியிருந்தா எப்படி இருக்கும்? உங்க மேல அதிகமான கிருபை இருந்தா அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க மேல இன்னும் கொஞ்சம் நிறைய கிருபை இருந்தா, அதிகமான கிருபை இருந்தா, மெகா சைஸ்ல கிருபை இருந்தா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னு யோசித்து பாருங்க. வாழ்க்கையே நல்ல திசையில கொண்டு செல்லும். அது மாத்திரமல்ல, வாழ்க்கை சுலபமாக்கும். படிக்கிறது சுலபமாக்கும், எக்ஸாம்ஸ் சுலபமாக்கும், பிசினஸ் சுலபமாக்கும், வாழ்க்கையவே அது சுலபமாக்குது பாருங்க. அப்ப இந்த கிருபை, அதிகமான கிருபை அவர் என்ன பண்றாரு? அளிக்கிறார். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு. நான் நிறைய ஒர்க் பண்ண, நான் ஊரா போற இடங்கள்ல போய் சுவிசேஷத்தை சொல்றது, எதிர்ப்புகள் மத்தியில கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சிலர் விசுவாசிக்கிறாங்க, சிலர் எதிர்க்கிறாங்க, வேற சிலர் ஜனங்களை எழுப்பி விடுறாங்க நமக்கு விரோதமா. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதிகமா பிரயாசப்பட்டேன், ஆனாலும் அவருடைய கிருபை ரொம்ப பெருசுன்றார். பிரயாசம் நிறைய பட்டேன், ஆனா அவருடைய கிருபை இருந்ததால தான் இந்த பிரயாசமே எனக்கு படம் முடிஞ்சது அப்படின்றாரு. அப்ப கிருபைன்றது unmerited favor of God, the grace of God. ஆனா அது மட்டும் கிடையாது. கிருபைன்றது தேவனுடைய அளவு கடந்த அன்பு, தேவனுடைய அளவு கடந்த ஜீவன். அவருடைய அன்பு அளவு கடந்த விதத்தில் நம்மால அவர் காண்பிச்சார்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. அவருடைய ஜீவனை அளவு கடந்த விதத்தில் நம்ம மேல அவர் காண்பிச்சார்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. பாருங்க, கிருபை தான் நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. வாய்ப்பை உண்டாக்கி தருது. என்னத்துக்கு? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு, இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படுறதுக்கு அது வாய்ப்பை கொடுக்குது. எது? ஏன்னா எபேசியர் 2:8 நம்ம வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்படுறது அவருடைய கிருபை. இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படுறது அவருடைய பெரிய கிருபை. இந்த சுவிசேஷம், இந்த கிருபை நம் சுவிசேஷத்தை கேள்விப்படுவதற்கான வாய்ப்பை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை அது நமக்கு கொண்டு வருது. வெறும் ரட்சிப்புக்கு மட்டும் கிடையாது, சுவிசேஷத்தை கேள்விப்படுறதுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த கிருபை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வருகிறது. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு உன்னதமான நிலைக்கு செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்புகளை திறந்து கொடுக்கிறதா இருக்குது. அது இந்த கிருபை. இது எவ்வளவு அதிகமா பெருகணும் நமக்கு. வெறும் கொஞ்சம் கிருபை இருந்தா மட்டும் போதாது. இது அதிகமான கிருபையாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கிருபை பெருக வேண்டும். சரி, வெறும் வாய்ப்புகளை மட்டும்தான் உருவாக்குதா? இல்லைங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதுல என்டர் ஆகிறதுக்கு விசுவாசத்தையும் இந்த கிருபை நமக்கு அளிக்கிறது. வாய்ப்பு ஓபன் பண்ணிட்டு அதுல உள்ளவே பிரவேசிக்க முடியல, அதுல உள்ள போறதுக்கு நமக்கு விசுவாசமே இல்லைன்னா என்ன ஆயிருது? அப்ப வாய்ப்பை உருவாக்குறது மட்டும் கிடையாது, வாய்ப்பை திறந்து கொடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சி பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வேண்டிய விசுவாசத்தையும் அது நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. தாவீது எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான்.
சொற்பாடுகளை மேய்ச்சிருந்தான். இங்க வனாந்தரத்தில் எங்கேயோ. ஆனா கிருபை என்ன பண்ணுது? அவனுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. கிருபைனா என்ன சொன்ன? அனாயிண்டிங் சொன்னா, சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசி ஒரு தைல கொம்பை எடுத்துக்கொண்டு கடவுள் சொல்ற ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணும்படியா ஈசாயினுடைய வீட்டுக்கு வர்றாரு, எருசலேமுக்கு வர்றாருங்க. வந்து எங்கப்பா நாங்க இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி திடீர்னு வீடு வந்தாருன்னா என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை? நல்லது தானா? நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்களான்னு எல்லாம் கேட்கறாங்க. ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுக்கெல்லாம் கேட்கறாங்க. ஆமா, நல்ல காரியம் தான், ஈசாயினுடைய வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஈசாய் கிட்ட சொல்றாரு இந்த தீர்க்கதரிசி, உன்னுடைய பிள்ளைகள்ல ஒருத்தனை கடவுள் என்ன பண்றாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லி என் கையில தைல கொம்ப கொடுத்து அமைச்சுக்கிறாருப்பா. தைலத்தை நிரப்பி எடுத்துன்னு வந்துக்கிறேன், இப்ப அவனை அபிஷேகம் பண்ணணும். எங்க உன் பிள்ளைங்க? சரி, ஒருத்தரை அனுப்புறாரு. யாருமே தெரிஞ்சுக்கல. கர்த்தர் சொல்ற யாரையுமே தெரிஞ்சுக்கல. என்ன ஆண்டவரே அப்படின்னா, உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஈசாயை பார்த்துக்காரு. ஏன்பா பிள்ளைங்க உள்ளதானா, இன்னும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அவன் சொல்றான், இன்னும் ஒரு குமாரன் எனக்கு இருக்கிறான். அவன் வனாந்தரத்தில் சொற்ப ஆடுகள் என்ன பண்ணுகிறான், மேய்த்து கொண்டிருக்கிறான். வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன் இப்ப கிருபை என்ன பண்ணுது, தேடி வருது. தேடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கிறது. அவனை ராஜாவாக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகளை அவனுடைய டோர் ஸ்டெப் கொண்டு வந்து வைக்குது. சாமுவேல் சொல்றாரு, அவனை ஆள் அனுப்பி வர வைப்பான். அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட முடியாது சொல்லிட்டு அவனை ஆள் அனுப்பி வர வைக்கிறாங்க. வந்தா அவன் மேல அவன் வரும்பொழுது கடவுள் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இவன் அபிஷேகம் பண்ணு ராஜாவா. ஆள் 17 வயசு தான், சிவந்த மேனியும் இசைக்கருவிகளை வாசிக்கிறவன் இருந்தான், நல்ல அழகுள்ளவனா இருந்தான், சிவந்த மேனி உள்ளவனா இருந்தான், நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். இவன் தான் எழுந்து இவன் அபிஷேகம் பண்ணுன்றார் ஆண்டவர். எழுந்து அபிஷேகம் பண்றான். கிருபன் என்ன? அபிஷேகம். அபிஷேகம் என்ன பண்ணுது? வாய்ப்புகளை உருவாக்குறது. வாய்ப்புகளை உருவாக்கியாச்சு. இப்போ உள்ள பிரவேசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு விசுவாசத்தை தாவீதுக்கு கொடுக்கும். இது இந்த கிருபை தான். அப்ப வாய்ப்பு தேடி வரணும். வந்தாச்சு. இப்போ கரெக்டா பாருங்க, கோலியாத்தை வீழ்த்ததுக்கான வாய்ப்பை கிருபை அவனுக்கு கொடுக்கிறது. அதுல பிரவேசிக்கும்படியான ஒரு பெரிய விசுவாசத்தையும் அவனுக்கு கொடுக்கிறதா இருக்கு. நான் சொல்றேன், இந்த கிருபை உங்களுக்கு இருக்கும்பொழுது உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய வாய்ப்புகள், ஒரு பெரிய பெரிய படிப்பின் வாய்ப்புகள், படிப்புக்கான வாய்ப்புகள், வேலைக்கான வாய்ப்புகள், வியாபாரத்தை செய்வதற்கான வாய்ப்புகள், தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிருபை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கிருபை அப்படி வாய்ப்புகளை கொண்டு வரும்பொழுது அதுல தைரியமா ஸ்டெப் இன் பண்றதுக்கு, உள்ள பிரவேசிக்கிறதுக்கு, உள்ள நுழையறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விசுவாசத்தோட உள்ள நுழைஞ்சி பெரிய லெவலுக்கு அதை கொண்டு வரதுக்கு வேண்டிய எல்லா விசுவாசத்தையும் கூட இந்த கிருபை உங்களுக்கு அளிக்கிறதா இருக்கிறது. எவ்வளவு முக்கியம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில கிருபை? பாருங்க, வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா வாய்ப்புகள் நம்மளை தேடி வரணும். வாய்ப்பு வந்தா மட்டும் போதாது, அந்த வாய்ப்பு வரும்பொழுது அது சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கு அதுல நுழையறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். தாவீது விசுவாசத்தோட நுழைறான். யாருங்க நான் ஜெயிக்கிறேன், நான் போய் சண்டை போடுறேன், விசுவாசம் உள்ள பெருசா வருகிறது. அப்ப கிரேஸ் கிவ்ஸ் faith to receive it. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான ஒரு நிலையை அடைவதற்கு இந்த கிருபை நமக்கு உதவி செய்யுது. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்படின்னா உள்ள ஒரு பெரிய கான்பிடன்ஸ் அரைஸ் ஆகுது, உள்ள ஒரு பெரிய தைரியம் எழும்புகிறது. இங்க இருந்தவன் எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை நீங்க வாசிங்களா தெரியும். எல்லாம் பயந்து நடுங்கினான். எல்லாம் ஜிம்மு போனவன், ராணுவத்தில் பயிற்சி பெற்றவன், எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த தாவீதுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடன்ஸ் உள்ள வருது. ஏன்? அவனுக்கு ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை அதுல நுழையறதுக்கு வேண்டிய விசுவாசத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, தைரியத்தை கொடுக்குது. நிறைய பேருக்கு திறமை இருக்கும், தாளந்து இருக்கும், வரம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், நல்லா எல்லாம் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் ஆண்டவர் வரங்கள் எல்லாம் உள்ள வச்சிருப்பாரு. ஆனா உள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு பெரிய பயம், கான்பிடன்ஸே இருக்காது. ஆனா நான் சொல்றேன், இந்த கிருபை பெருகும் பொழுது கான்பிடன்ஸ் உள்ள பெரிய லெவல்ல தைரியம் பெருசா எழும்ப ஆரம்பிக்கும். முதல்ல இங்க நான் ஆரம்பிக்கும் போது கூட அந்த கிருபை தான் என்னை அழைச்சது, கிருபை தான் என்னை அபிஷேகம் பண்ணுது, அந்த கிருபை தான் இங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்தது, அந்த கிருபை தான் எனக்கு இதுல பிரவேசிக்கும்படியான தைரியத்தை கொடுத்தது. இவ்வளவு நாள் என்ன நடத்தி வருது அந்த கிருபை தான். ஹலோ, அந்த கிருபை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது உள்ள பிரவேசிக்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும். அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள எழும்பும். ஏன்னா இந்த கிருபை தான்
கிருபையின் மூலமாக தான் நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, கழுவப்பட்டிருக்குது. கிருபையினால் தான் நாம நீதிமன்றில் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால, அந்த கிருபையினால் தான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த கிருபையினால தான் எல்லாமே நம்மளுக்கு நடக்கிறது. அப்ப இந்த கிருபை நமக்கு போதுமான அளவு இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம ஏற்கனவே தப்பா செஞ்ச எல்லாத்தையும் சரியா பண்ண முடியும். ஏற்கனவே நாம செஞ்சு தோல்வி விட்டுறதெல்லாம் இந்த கிருபை பெற்றுக்கொண்டு, இன்னும் அதிகமான கிருபை பெற்றுக்கொண்டு செய்யும் பொழுது அதெல்லாம் இன்னும் நமக்கு சுலபமா வரும். அந்த தவறெல்லாம் நீங்கி அதை சரியா பண்ணக்கூடிய ஒரு பெரிய பேராற்றல், பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. இந்த கிருபையின் மூலமா நம்ம எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா செய்ய முடியும். இந்த கிருபையின் மூலமா நாம பாவத்தை மேற்கொள்ள முடியும். இந்த கிருபையின் மூலமா எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக முடியும். இந்த கிருபையின் மூலமா நாம எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களாய் வாழ முடியும். அது தேவன் நமக்கு தருகிறார். உங்களுடைய விசுவாசத்தை ஓட்டத்தை நீங்க இந்த கிருபையினால ஓட முடியும். அந்த விசுவாசத்தை ஓட்டத்தை கிருபையினால ஓடி முடிக்க முடியும் கடவுளுக்காக. அப்ப இந்த கிருபை என்ன பண்ணுது? உங்களுக்கு நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத காரியங்களை நீங்கள் சாதிக்கும்படி உங்களுக்கு உதவி செய்து. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை திருப்போம். யாத்திரா 33 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்ல, நீங்க வணங்க கழுத்துள்ள ஜனங்கள். அது அந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் வேர்டு, கடினமான வார்த்தை வந்தோன்னா ஜனங்களுக்கு ஒரு துக்கம். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆபரணங்களை போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை. எல்லாத்தையும் கழுத்தி போடுங்க, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆர்வம் என்ன பண்ற, ஒரு பெரிய பொன் கன்றுக்குட்டியை செஞ்சிடறான். செஞ்சு உங்களை எகிப்திலிருந்து வரவழைச்ச தேவர்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எப்படி எவ்வளவு மோசமா ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேல மோசேட்ட கர்த்தர் பேசுறாரு. எப்படி? 11ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. கர்த்தர் மோசே பார்த்து சொல்ல, என் கண்ணு உனக்கு கிருபை கிடைச்சது சொன்னீங்கல்ல. மோசே திருப்பி கேட்கிறான், முகமுகமா பேசுறான். பேசி, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல, சொன்னது உண்டே. 13ஆம் வசனம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே, நீர் சொன்னீரு என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைக்கும்னு சொல்லி இருக்கு. அப்படி கிடைச்சதுன்னா கர்த்தருக்கு நினைப்பூட்டுறான். நீ சொன்னீங்கல்ல, அப்படி சொன்னதுனால எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா முதல் நான் என்ன பண்ணும், உண்மை அறியணும். அப்புறம் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். முதல்ல உண்மை நான் அறிந்து கொள்ளணும், அப்புறம் உம்முடைய வழியை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ வனாந்தரத்தில் நின்று இருக்காங்க, போற வழி தெரியல. இப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார்.
my presence shall go before you and I will give you peace and I will give you rest. என்ன அற்புதம் பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கையில ரெஸ்டே இல்லாம எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு, என்னை அறிந்து கொள், என் வழியை உனக்கு காட்டுறேன், என் பிரசன்னம் உனக்கு முன்னாடி போகும். இல்லையா? இவ்வளவு அற்புதம் பாருங்க. கிருபைன்னா அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது, நமக்கு வழி காட்டுறது, நம்ம போற வேண்டிய வழியை நமக்கு காட்டுறது. அப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு பெரிய பீஸ், ஒரு பெரிய இளைப்பாறுதல். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வேதவசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு இளைப்பாறுதல் சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. ஏன்? அவர் கண்ணில் நமக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அவர் அறியணும், அவருடைய வழியை அறிந்து கொள்ளணும், நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குதுன்றது விசுவாசிக்கணும். அவருடைய பிரசன்னம் நம்மோட கூட இருக்குதுன்றதை நம்ம விசுவாசிக்கணும். 16ஆம் வசனம் 15ஆம் வசனம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் சொல்றாரு. ஆண்டவரே, நீங்க வழிகாட்டலன்னா நாங்க போறதுக்கு ரெடி இல்லை. உம்முடைய சமூகம் என்ன? உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னாடி போட்டோம். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்காக அவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருக்குது. அவர் சொல்லிட்டார் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். அவர் சொல்லிடுறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நம்ம அடிக்குது. நம்முடைய குறித்த பயம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம் வருது, நம்முடைய பிள்ளைகளை குறித்த பயம் வருது, அவருடைய வாழ்க்கை குறித்த பயம் வருது, புருஷனை குறித்த பயம் வருது, மனைவி குறித்த ஒரு கவலை வருது, சரீர சுகத்தை குறித்து, அவங்க வியாதியா இருக்கும்பொழுது சரீர சுகத்தை குறித்து ஒரு கவலை வருது, பொருளாதார பிரச்சனை சிக்கல்கள் நம்மளை வாட்டி வதைக்குது. இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மேல கடவுளுடைய கிருபை இருக்கு, அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்குதுன்றதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீர் உம்மை நான் அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய வழி எனக்கு போதியும், உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும், எனக்கு சமாதானம் தந்திருக்கிறீர், ரெஸ்ட் கொடுத்துக்கிறீர், இளைப்பாறுதலை தந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீர். இதை நான் விசுவாசிக்கிறேன், இந்த ரெஸ்டுக்குள்ள பிரவேசிக்கிறேன். இந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, என்ன நான் தாழ்த்துறேன். உங்களுடைய கிருபை அதிகமா தரேன்னு சொல்லிக்கிறீங்களே, அதிகம் ஆகட்டும், கிருபை அதிகமாகட்டும். கிருபை அதிகமாகும் பொழுது அபிஷேகம் அதிகமாவது, கர்த்தர் நம்ம கூட இன்னும் அதிகமாக இருக்கிறத நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். நமக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக ஸ்ட்ரென்த் உண்டாகுது, தெய்வீக ஞானம் வருது, கடவுளுடைய சப்போர்ட் வந்து கிடைக்குது, கடவுளுடைய உதவி வந்து நமக்கு கிடைக்குது. வாழ்க்கையில வெற்றி பெற ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அவர் சொல்றாரு, இங்கிருந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னாடி போலன்னா எங்களை இங்கிருந்து கொண்டு போகாது, நாங்க எங்கேயும் போல அப்படின்னா. 16ஆம் வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப எனக்கு கிருபை இருக்குதா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? உள்ள ஒரு பெரிய பீஸ் இருக்கணும், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கணும். வெளியே என்ன பிரச்சனை வேணா நடக்கணும், ஆனா உள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். அவருடைய பிரசன்னம் என்னோட கூட இருக்கணும், கடவுள் என்னோட கூட இருக்கிறார்ன்ற விசுவாசம் எனக்கு இருக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அதாவது கிருபை பெற்ற ஜனங்கள் வித்தியாசமான மக்கள், they are different people. இந்த உலக பிரகாரமான மக்களுக்கும் கிருபை மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உலக பிரகாரமான மக்கள் வாழ்ற வாழ்க்கைக்கும் கிருபை பெற்ற மக்கள் வாழ்ற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கடவுள் அவர்களோட கூட இருக்கிறாரு, அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறாரு, வழியை போதிக்கிறாரு, அவர் யாருன்றதை காமிக்கிறாரு. கிருபை பொழுது, கிருபை உள்ள வரும்பொழுது நமக்கு தெய்வீக சமாதானம் வருது, அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறார். எப்படி போகணும் இந்த வழியில, ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துல போய் மாற்றணும்னா எப்படி இதுல இருந்து வெளியே வர்றதுன்றது அந்த கிருபை நமக்கு காண்பிக்கிறது. அப்ப கிருபை கிடைச்சிச்சுன்னா பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களோடு நாங்க ரொம்ப விசேஷித்தவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் அல்லவா அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், கடவுளுடைய கிருபை உங்களோட கூட இருக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி போகிறது, என்ன பண்ணுது? உங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல
இந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். நமக்காக அந்த கிருபை முன்னாடி போய் என்ன பண்ணுது? வேவ ப்ரிப்பேர் பண்ணுது. அதாவது வழியை ஆயத்தப்படுத்துகிறது. வழியை ஆயத்தப்படுத்துறது மட்டும் கிடையாது, அநேகருடைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவங்களுடைய மனதில் நம்முடைய செல்வாக்கு உயர்கிறது, நம்முடைய இருதயத்தை தூய்மையாக்குகிறது, உங்களை இன்னும் ஒரு வெளிச்சமுள்ளவர்களாக பிரைட்டா மாற்றுது, அறிவுள்ளவர்களாக மாற்றுகிறது. சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். கிருபை வரும்பொழுது சில காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். கிருபை உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொழுது எதை சூஸ் பண்ணணும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி 2-3 வாய்ப்புகள் வரும்பொழுது எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஞானத்தை, தெளிவை, ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டியை கிருபை உங்களுக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் தெரிந்து கொண்டு பிரவேசிக்கிற அந்த காரியத்தை உங்களுக்கு ஈஸியாக்கி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அதில் செழிக்க அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்ப இந்த கிருபை உங்கள் மூலமா லட்சக்கணக்கான வழிகளில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த கிருபை நம்ம மேல இருக்குதுன்றது முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். And great grace was upon them all. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மேல இந்த கிருபை வந்தது. இப்ப நாம என்ன பண்ணணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். என் மேல இந்த கிருபை இருக்குது, எனக்கு சமாதானம் இருக்கு, அவர் வழி எனக்கு போதிப்பார், கண்டிப்பா எனக்கு சொல்லுவாரு, அந்த சரியான வழியில் என்ன நடத்துவார், என் வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் நீங்கும், எனக்கு கிருபை என் கூட இருக்குது, இதுல இருந்து வெளியே வரத்துக்கு, இதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு அவர் ஞானத்தை தருவார். இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு இந்த கிருபை எனக்கு உதவி செய்யும். இந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு, ரகசிய பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு உதவி செய்யும். என் இருதயத்தை தூய்மையாக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு உதவி செய்யும். 4 காரியம் இருக்கு, எதை தெரிஞ்சு கொள்றது அப்படின்னா அதுக்கு இந்த கிருபை உதவி செய்து கரெக்டா சூஸ் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, நம்மள பிராஸ்பர் பண்ண, செழிக்க வைக்கவும் இந்த கிருபைனாலே முடியும். இப்ப கிருபை இல்லாம இன்னொரு முறை மூச்சு கூட இழுத்து விட முடியாதுங்க. நம்ம இந்த கிருபை அவ்வளவு அவசியமா இருக்கிறது. இந்த கிருபையினால் தான் சூரியன் உதிக்குது, இலைகள் அசைக்கிறது, புவியீர்ப்பு விசை வேலை செய்யுது, எல்லாமே அந்த கிருபை தான். அது மட்டும் இல்ல, கிருபைல நம்ம இருக்கவே முடியாது. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் முடிய கிருபை. நம்ம உயிரோட இருக்கிறது என்னது? அவருடைய கிருபை தான். அது மாத்திரமல்ல, நம்மளை தாங்கிறது கூட அவருடைய கிருபை தான். யோவான் 1:16 உங்களுக்காக வாசிக்கிறேன் நான். யோவான் சுவிசேஷம் 1:16 வாசிக்கிறேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். என்ன பண்ணிருக்கோம்? கிருபையின் மேல கிருபை, லேயர கிருபை என்ன பண்றாரு? மேல மேல அவர் நமக்கு அடக்குறாரு. கிருபையின் மேல கிருபையை அவர் நமக்கு அளிக்கிறார். கிரேஸ் அப்பான் கிரேஸ், காட் லேயர்ட் கிரேஸ். நம்ம இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு கிருபையை தேவன் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் நமக்கு கிருபையை அளிக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:32 உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:32 வாசிக்கிறேன். நான் 2 பைபிள் எடுத்துன்னு வந்துக்கிறேன். அந்த பைபிள் எனக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். 20:32 முதல்ல தமிழ்ல இங்க என்கிட்ட இருக்கிற பைபிள் வாசிக்கிறேன். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவனாய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இந்த இடத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையும் அப்படின்னு என்ன? நீங்க விசுவாசிக்கவும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கு இந்த கிருபை நமக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்குதுன்னு நான் சொன்னேன். இங்க சொல்றது பக்தி விருத்தி அடைவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். 2 காரியங்கள் இங்க சொல்லப்படுகிறது. ஒன்னு, இந்த கிரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது the word of grace and the grace of faith, ரெண்டுமே பாருங்க, word of grace
கிருபையுள்ள வசனம். வசனமே கிருபையுள்ள வசனமாய் இருக்கிறது. இந்த கிருபை என்ன செய்கிறது? பக்தி விருத்தி அடையறதுக்கு உதவி செய்து, அப்புறம் நமக்குன்னு ஒரு பெரிய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குது. நான் இப்ப இந்த வசனத்தை என்கிட்ட இருக்கிற மொழியாக்கத்திலிருந்து வாசிக்கிறேன். இதுவும் தமிழ் மொழியாக்கம் தான். இது பேர் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு. இதுல இருந்து நான் வாசிக்கிறேன். 20:32 வாசிக்கிறேன். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். யாரு? பவுல் அவருடைய விசுவாசிகளை கடவுளிடத்தில் ஒப்படைக்கிறார். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அருள் வார்த்தைன்னா வேர்ட் ஆஃப் கிரேஸ். அதுக்கு கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை எந்த வார்த்தை? தி வேர்ட் ஆஃப் கிரேஸ், அருள் வார்த்தை. அந்த வார்த்தை வளர்ச்சியையும், நல்ல கவனிங்க, கிருபை என்ன கொடுக்குது? வளர்ச்சியை கொடுக்கிறது. வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லமை உள்ளதா இருக்கிறது. எது? அந்த வார்த்தை, அந்த அருள் வார்த்தை. The word of grace will give you an increase. The word of grace will build you up. இந்த கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணுது? அது கிருபையுள்ள வார்த்தை. இந்த கிருபையுள்ள வார்த்தை உங்களுக்கு வளர்ச்சியை தருகிறது. வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் வேணும் தானே? இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், ஆனா வரும் நாட்கள்ல இப்ப இருக்கிறதோட 1000 மடங்கு நல்லா வரணும்ன்றது தான் எல்லாருடைய விருப்பமும். இப்போ ஓரளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறோம், ஆனா இதே வெற்றியில நின்று கூடாது. தாவீது ஒரு முறை கரடியை வென்றான், அப்புறம் ஒரு முறை சிங்கத்தை வென்றான். அதோட நின்றுட்டானா? இல்ல, அடுத்து கோலியாத்து. அடுத்தடுத்த வெற்றி நமக்கு வேணும். இப்படியே இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஓரளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனா அப்படியே தேக்க நிலை அடைஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்? அடுத்த வெற்றி நோக்கி நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். வெற்றியை வாஞ்சிக்கணும், வளரணும்ன்ற ஒரு பெரிய விருப்பம் உள்ள இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை நான் இப்படி இருக்கலாம், ஆனா இதே மாதிரி நான் இருக்க போறது கிடையாது. நான் வளர்ச்சி அடைவேன். என்ன பண்ணணும்? இந்த கிருபை, அந்த கிருபையுள்ள வார்த்தை நான் வளர்றதுக்கு உதவி செய்யுது. எதுல? நான் குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்றதுக்கு, விசுவாசத்துல வளர்றதுக்கு, தொழில் செய்யும்போது அதுல வளர்ச்சி அடைறதுக்கு, ஒரு வியாபாரத்தை செய்யறோம்னா அதுல வளர்றதுக்கு இந்த கிருபை உள்ள வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. சொல்ற கடவுளிடத்துல உங்களை ஒப்படைக்கிறேன், அவருடைய அருள் வார்த்தைக்கு கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை உங்களுக்கு வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உள்ள உரிமை பெற்று சுதந்திரம். சுதந்திரம்னு என்ன? கடவுள் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாத்திய நன்மைகளையும் அந்த கிருபையின் வார்த்தை நமக்கு கொடுக்கும், தர வல்லமுள்ளதா இருக்கிறது. அங்க வளர்ச்சி, அந்த உரிமை பேர், சுதந்திரம், கடவுள் நமக்காக தம்முடைய குமாரன் மூலமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைபிள் வாசிக்கிறேன். இது இலங்கை மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்பொழுது நான் உங்களை இறைவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் சொல்லிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? கடவுளுக்கும் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைக்கும் நான் உங்களை ஒப்படைச்சிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் இருக்க போறது கிடையாது. நான் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போனோம். அதனால நான் உங்களை பத்திரமா என்ன பண்ணிட்டேன்? ஒப்படைச்சிட்டேன். பாருங்க, நாங்க வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்றோம். இங்க இருக்கிற மொத்த பேரையும், நம்முடைய சபை விசுவாசிகள் அனைவரையும் நாங்க நினைவு கூறுறோம். உங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றோம். அவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்ப இவர் சொல்றாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையே, எந்த வார்த்தை? அந்த கிருபையுள்ள வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையே உங்களை கட்டி எழுப்பி, பாத்தீங்களா? The word of grace will build you up. கட்டி எழுப்புது, கட்டி எழுப்பி அதுவே பரிசுத்தமாக்கப்பட்ட எல்லோருடனும் கூட உங்களுக்கும் உரிமை சொத்தை கொடுக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை என்ன பண்ணுது? கிருபையுள்ள வார்த்தை என்ன பண்ணுது? அது நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்குது, உரிமை பேரை கொடுக்குது, அப்புறம் கட்டி எழுப்புது. நம்மளை கட்டி எழுப்புது, நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது, நம்முடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறது, நம்ம செய்கிற தொழிலை கட்டி எழுப்புகிறது, நம்ம செய்கிற வியாபாரத்தை கட்டி எழுப்புது. இட் பில்ட்ஸ் யூ அப். நல்ல கட்டி எழுப்புது, பில்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட எல்லோருடனும் கூட உங்களுக்கு உரிமை சொத்தை கொடுக்கவும் வல்லமுள்ளதா இருக்குது. அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது.
அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை கட்டி எழுப்புது. எல்லாத்தையும் கட்டி, எதெல்லாம் நீங்க கட்டி எழுப்பணும்னு விரும்புறீங்களோ அதெல்லாம் தான் அதை கட்டி எழுப்பும். நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமையே நான் ஒரு கல்யாணம் கட்ட போறேன், நான் ஒரு வீடை கட்ட போறேன் இப்படி சொல்றாங்க. முதல்ல இந்த வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புன்றதை நம்ம விளங்கிக்கணும். இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்குது, கட்டி எழுப்புகிறது, நம்மளை பில்ட் பண்ணுது. அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்பெல்லாம் இது என்னால் முடியாதுங்க, நான் இதை விட்டுலான்னு இருக்கிறேன், என்னால் இதை உணர முடியல, இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, நான் ரொம்ப சின்னதா இருக்கிறேன், இது ரொம்ப கடினமா இருக்குது செய்யறதுக்கு, எப்பெல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த கிருபை உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த கிருபை தான் உங்களை வளர செய்ய போகிறது, கிருபை தான் உங்களை கட்டி எழுப்ப போகிறது. இந்த கிருபை வரும்பொழுது கரெக்டான விதத்தில் பார்க்க உதவி செய்து, கரெக்டான விதத்தில் சில காரியங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த கிருபை வரும்பொழுது சரியான காரியங்களை சூஸ் பண்றதுக்கு அது உங்களுக்கு உதவி செய்து, இந்த கிருபை உங்களுடைய மனதை புதுப்பிக்கிறதாக, இருதயத்தை தூய்மைப்படுத்துகிறதா இருக்கிறது, செழிக்க வைக்கிறது. இதுதான் தைரியத்தை கொடுக்குது, கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது பயங்கரமா. அப்ப இந்த கிருபை ரொம்ப முக்கியம். நம்ம நினைப்போம், ஐயோ தெரியாம இது ஆரம்பிச்சோம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, ஒன்னும் தெரியல கூட பரவாயில்ல, இந்த கிருபையை கேளுங்க, ஆண்டவரே அதிகமா கிருபை என்கிட்ட பெருகட்டும், இதை நான் எப்படி செய்யறதுன்ற ஞானம் எனக்கு உண்டாகட்டும், இதை செய்யறதுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தாங்க, நீங்க உதவி செய்யுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு கத்து கொடுங்க. நீங்க அவருக்கு தெரியாது இது எதுவுமே கிடையாது, அவர் சர்வ ஞானி, தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த கிருபை நமக்கு அவ்வளவு உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்ப எதாவது பார்த்து, ஐயோ இவ்வளவு பெருசா இருக்குது, இந்த கடன் தொகை இவ்வளவு பெருசா இருக்குது, நான் எப்படி அடைக்க போறேன், இந்த வேலை செய்யறதுக்கு இவ்வளவு கடினமா இருக்குது, நான் எப்படி இதை செஞ்சு முடிக்க போறேன், இப்படிலாம் நீங்க கவலைப்படும் பொழுது கிருபை ஞாபகம் வரணும். ஏன் இந்த கிருபை வந்துச்சுன்னா இதை எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்றத நமக்கு கற்றுக் கொடுக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதிலை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த மதில் சோறு மேல ரதங்களை ஓட வைப்பாங்களாம், ரதங்களை போட்டி போடுவாங்க, அவ்வளோ அகலம், அது அவ்வளோ திக்னஸ், வால் ஹைட்டு பிக்கு. எப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தரும் போய் கடப்பாரையும் சுத்தி எடுத்து போய் அடிச்சேயணும், எந்த காலத்தில் அது போய் விடுது. ஆனா கர்த்தர் கிருபையா சொல்ற, இது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறியா, ஒன்றும் பண்ணாத, என்னை துதி போதும், என்னை ஆராதி, நல்லா பாட்டு பாடு. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பெல்லாம் ஐயோ இது செய்யறதுக்கு ரொம்ப கடினங்க, விட்டுலான்னு இருக்கிறேன், இது ரொம்ப பெருசா இருக்குது, என்னால முடியல, இதை என்னால செஞ்சு முடிக்க முடியும்னு தெரியல, விட்டுலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த வசனத்துக்குள்ள வரணும். ஏன் இது கிருபையுள்ள வசனம், இது கட்டி எழுப்போம், வளர வைக்கும், ஞானத்தை கொடுக்கும், வல்லமையை கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த கிருபை உங்களுக்கு அதிகமாக தேவை. அவர் சொல்ற அதிகமா கிருபை நான் தரேன்னுகிறார். இந்த கிருபையை வச்சு என்ன பண்ண முடியும், அதுல இருந்தெல்லாம் வெளியே வர முடியும். அப்ப இந்த கிருபை இருக்கும்போது எந்த சூழ்நிலையை வேண்டுமானாலும் நம்மளால ஜெயிக்க முடியும், எந்த சோதனை வேண்டுமானாலும் நம்ம ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தில் இருந்த வேண்டுமானாலும், பாவ அடிமைத்தனத்தில் இருந்து வேண்டுமானாலும் விடுதலை ஆகலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரகசிய பாவங்கள் இருக்கும், யாருக்கும் தெரியாது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலக்கம் இருக்கும், ஐயோ எப்போ யாருக்கு தெரியுமோ அவமானம் ஆயிடுமே, ஆனாலும் இந்த பழக்க வழக்கத்தை விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அடிக்ஷன் இருந்தா கூட சரி, இந்த கிருபை அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். எந்த பாவத்தை வேண்டுமானாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். பாருங்க, ஆவி ரொம்ப சோர்வா வீக்கா இருக்கும் பொழுதுதான் நீங்க உங்களை விழச் செய்யறதுக்காக அந்த சோதனைகள்லாம் கண்டிப்பா பெருசா வரும், தெரியும். அப்பதான் நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கும் பொழுது அப்பதான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படுது, அப்பதான் உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுது. அதை எது கொடுக்குது? The word of grace will give you the spiritual strength you need to overcome any situation, any temptation, any sin, and you can overcome any addiction. எதுல இருந்து வேணுமாலும் ஜெயிச்சு வரலாம். அதுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த்தை அது அந்த கிருபையுள்ள வசனம் கொடுக்கதான் இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 5ஆம் சங்கீதம், 5ஆம் சங்கீதத்தை திருப்புவோம். அங்க ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். இந்த கிருபை வேற என்ன பண்ணுது என்பதை நாம் அங்க பார்க்க முடியும்.
கிருபை என்ன பண்ணுது? நம்மளை வளர செய்து உரிமை சொத்தை கொடுக்குது, கட்டி எழுப்புது. இப்ப என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த கிருபை 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. யாரு? அவரை நம்புறவர்கள். நம்புறவங்க எத்தனை பேர்? யாவரும். எல்லார் மேலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? சந்தோஷப்பட்டு கம்பீரிப்பார்களாக. 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஷவுட் அண்ட் ரிஜாய்ஸ். ஷவுட் அண்ட் ரிஜாய்ஸ். யார்? அவரை நம்புகிறவர்கள். எத்தனை பேர்? எல்லாரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நீர் அவர்கள் என்ன பண்ணுவீர்? காப்பாற்றுவீர். எதுல இருந்து? எல்லா தீமையில இருந்தும் காப்பாற்று. எல்லா பொல்லாப்புல இருந்தும் அவர்களை காப்பாற்றுவார். குடும்ப சண்டையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவார். புருஷங்கையிலிருந்து காப்பாற்றுவார். மோசமான உறவினர்களிடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவார். பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவார். நமக்கு எதிராக பேசுகிறவர்களிடத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். நீர் அவர்களை காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறேன். God's favor encompasses us. காம்பஸ் என்ன? அப்படியே ஒரு சர்க்கிள். காம்பஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்க முடியும். வச்சு இப்படி பண்ணா அப்படியே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுவாங்க. காம்பஸ்னா 360 டிகிரி ஒரு வட்டம். அப்படியே அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர், உம்மை நம்புறவர்களை எல்லாரையும் காப்பாற்றுகிறீர். எப்படி காப்பாற்றுகிறீர்? நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். கடவுள் நம்மளை சூழ்ந்து கொள்றாரு. எப்படி சூழ்ந்து கொள்றாரு? நம்மளை எந்த தீங்கும் அணுகாமல் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. தயவு, அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் உங்களை சுற்றிலும் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, உங்களை சுற்றிலும் இருக்கிறது. பிசாசு அவ்வளவு சீக்கிரத்தில் உள்ள நுழைய முடியாது, பெனிட்ரேட் பண்ண முடியாது, அவன் எதுவுமே பண்ண முடியாது, அதை ஊடுருவி வரவே முடியாது. அவர் ஒரு பெரிய ஒரு கேடைய மாதிரி நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். என்ன சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்? உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வியாபாரத்தை, பிசினஸை அவர் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்படி சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால என்ன ஒரு பெரிய நன்மை பாருங்க. யாத்திராமம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பவும். யாத்திராமம் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோஷேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு போறாங்க. எங்கேயும் தானியம் இல்லை, உலகத்திலே அங்கதான் இருக்குது. அதனால எகிப்து தேசத்துக்கு போயாச்சு. இந்த எகிப்து தேசத்துக்கு போன உடனே பார்வோனை அறியாத ராஜாவத்தம் வந்தான். என்ன, இந்த எகிப்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியும் பலுகினார்கள் என்று லட்சக்கணக்கில் பெருகிட்டாங்க. அதனால இந்த ராஜா இவங்களை அடிமைப்படுத்தி பித்தோம், ராமசேஸ் போன்ற பட்டணங்கள்லாம், பண்டகசால பட்டணங்கள்லாம் கட்ட வைக்கிறாங்க. கட்ட வச்சு அடிமைப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி துக்கப்படுத்தி அவங்கள பயங்கரமா வேலை வாங்குறான். தூக்கம் இல்லை, இப்போ சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசே என்ற ஒரு தலைவனை கர்த்தர் அழைத்து அவனுக்கு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து அவன் என்ன பண்றார்? பார்வோன் இடத்துல அனுப்புறார். நீ வா, நான் உன்னை பார்வோன் இடத்துல அனுப்புறேன், என் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு, ஆராதிக்கும்படி என் ஜனங்களை போக விடுன்னு நீ பார்வோன்ட்ட போய் சொன்ன, வா உன்னை அனுப்புறேன், நான் அனுப்புறேன் அப்படின்னு ஒன்று வராம பாருங்க. வந்த உடனே பார்வோன் சொல்றேன், நான் அவர் பேச்சை கேட்டு, அவர் யாருங்க அப்படின்ட்டு, அவர் யாரு? உனக்கு கர்த்தர், எனக்கு என்ன, நான் விட முடியாது அப்படின்றான். அப்போ ஒவ்வொரு வாதையா வருது. இங்க பாத்தீங்கன்னா வண்டு, அது ஒரு பெரிய வாதை, அது ஒரு விதமான வாதை. எகிப்து தேசம் ஃபுல்லா வண்டு. இந்த வண்டு வந்துச்சு பாருங்க. ஆனா இந்த 22ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோஷன் நாட்டில்
அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று அவர் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாயங்காலத்தில் நம்ம லைட்டை போட்டோம்னா லைட்ல பூச்சிங்க வருது இல்லையா? பூச்சி எங்க லைட்டுக்கு தான் வந்துடுது, அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் தெரியாது. இது வந்து எகிப்து, இது வந்து இஸ்ரவேல் தேசம், இது வந்து எகிப்து, இது வந்து கோஷன் நாடுனா ஒன்றும் தெரியாது. வண்டுக்குன்னா தெரிய போகுது. பக்கத்து வீட்டில் பாருங்க, முதல்ல தெரு விளக்கில் வரும், அப்புறம் நைஸாக வீட்டுக்குள்ளே வரும். ஒன்று வந்துச்சுன்னா போதும், எல்லாம் பின்னாடி அப்படியே வரும். வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஹாலில் வரும், அப்புறம் பெட்ரூமில் வரும், எல்லா இடத்துலையும் உள்ளே வந்துடுது. இப்படி தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார், காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்றாரு. இந்த தேசத்துல கடவுளுடைய ஜனங்கள் இருக்கிற தேசத்துல வண்டு வராதபடி செய்யறார், விசேஷப்படுத்துறார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் விசேஷமான ஜனங்களா இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம். இந்த உலகத்துல வியாதி இருக்கலாம், உலகத்துல பாடுகள் இருக்கலாம், உலகத்துல வந்து பண கஷ்டம் இருக்கலாம், உலகத்துல கடன் பிரச்சனை இருக்கலாம், உலகத்துல பலவிதமான துன்பங்கள் இருக்கலாம். ஆனா அது எதுவும் நம்மை அண்டாமல் அணுகாமல் இருக்கும்படி கர்த்தர் தம்முடைய தயவையும் கிருபையும் நம்மை சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டுக்கிறார், கேடயம் மாதிரி போட்டுக்கிறார். இத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சுற்றி அவர் போட்டுக்கிறார், என் குடும்பத்தை சுற்றி போட்டுக்கிறார், உங்களை சுற்றி போட்டுருக்கிறார், உங்க குடும்பத்தை சுற்றி போட்டுக்கிறார், ஒரு பெரிய ஃபென்ஸ் போட்டுக்கிறார், ஒரு பெரிய கேடயம் நம்மை சுற்றி இருக்கிறது சொல்றாரு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு பெரிய கொடிதான கொள்ளை நோய் உண்டாகுது. மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிட்டு, இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. இந்த மாதிரி பாதுகாப்பு பாருங்க. அங்க சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். எப்படி காப்பாற்றுகிறார் பாருங்க, உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுதான் எப்படி காப்பாற்றுகிறாரு. ஒரு வண்டு கூட வராம செஞ்சுக்கிறாரு. பக்கத்து வீட்டில் வண்டுனால ஒரே பிரச்சனை. ஆனா கோஷன் நாடு ஒரே ஒரு எல்லை தான், ஒரு கோடு தான். அந்த பக்கம் இருக்கிற வீட்டில் வண்டு எக்கச்சக்கமான வண்டு, பயங்கரமான வண்டு. ஆனா இந்த வீட்டில் ஒண்ணுமே கிடையாது. வண்டுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா கொஞ்சம் இல்லை, தேசம் ஃபுல்லா வண்டுகளால் நிரம்பிச்சு. அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கொள்ளை நோய், பக்கத்து வீட்டு ஆடு மாடு நாய் நரி எல்லாமே சாவுது, பூனை எல்லாம் சாவுது கொள்ளை நோயில. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒண்ணு கூட சாகவே இல்லை. ஏன்? கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறார். 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கல்மழை அப்புறம் அக்கினி, இது ரெண்டும் எகிப்துல ஒரு பெரிய வாதையா வருது. 9:26 சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோஷேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாத. ஒரு சிட்டியில மட்டும் ஒன்னும் ஆகல. ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் சாகல. அந்த கோஷேன் நாட்டில் மாட்டோம் கல்மழை அக்கினி வரல. அங்க ஒண்ணுமே நடக்கவில்லை. கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எல்லா வாதைகளிலிருந்து என்ன பண்றாரு, கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறார். அது மட்டும் இல்ல, இந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கார் இருள வர வைக்கிறார் எகிப்து மேல. 21ஆம் வசனத்தை வாசிக்கும், 21 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம். யாருக்கு? இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிச்சம் இருக்கு, எகிப்து ஜனங்களுக்கு காரிருள். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப எகிப்து இதுதான் கோஷேன் நாடுன்னு வச்சுங்களேன். கோஷேன் நாட்டை சுற்றி ஒரே பெரிய வெளிச்சம், பயங்கரமான வெளிச்சம் இருந்தது, சுற்றிலும் வெளிச்சம் இருந்ததுன்னு நாங்க இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் வெளிச்சம். எல்லா வீட்லயும் கரண்ட் போல, எல்லா வீட்லயும் வெளிச்சம் இருந்துச்சு. ஆனா இந்த எகிப்துல மட்டும் காரிருள்,
ஒருத்தனை இருந்த இடத்த விட்டு எழுந்திக்கலாம். 3 நாள் தடவி தெரிஞ்சாங்க எல்லாம். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் இருள், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வெளிச்சம். இதாங்க கிருபை பண்றது. கிருபை இதை தான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இருந்த எல்லா இருளையும் இயேசு என்கிற ஒளி அகற்றி இருக்கிறது. ஜீவன் உள்ள பிரவேசித்திருக்கிறது. மரணம் கிடையாது. நமக்கு மரணம் கிடையாதுனாக்கா மரணமான காரியங்கள் எதுவும் கிடையாது. வியாதி, பொருளாதார கஷ்டம், சண்டை, பிரச்சனை, துன்பம், துக்கம் இதெல்லாம் எதுவுமே நமக்கு கிடையாது. இங்க ஒரே பெரிய வெளிச்சம். ஏன்? கிருபை நமக்கு. ஆனா எகிப்து தேசம் எங்க? இருள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிருபை இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை போடுறாரு. கேடயம் மாதிரி நம்மளை பாதுகாக்கிறார். நான் சொல்றேன், இந்த கிருபை அதிகமா உங்களுக்கு பெருகணும். இந்த கிருபை அதிகமா உங்களுக்கு உண்டாகணும். இந்த கிருபையில நீங்க வளரணும். ஏன்னா கிருபை பெருகுச்சுன்னா அந்த கிருபை உங்களை கட்டி எழுப்பும், உங்களை வளர்ச்சி அடைய செய்யும், உங்களுக்கு வெற்றியை தேடி தரும், அவருடைய வழியை உங்களுக்கு போதிக்கும், அவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். அந்த பிரசன்னம் உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அந்த வாய்ப்பு வரும்பொழுது அதில் பிரவேசிக்கிறதுக்கான விசுவாசத்தை உங்களுக்கு தரும். அந்த விசுவாசத்தோட தைரியத்தையும் அது உங்களுக்கு தரும். சரியான விதத்தில் காரியங்களை பார்க்கறதுக்கு, அறிந்து கொள்றதுக்கு, சூஸ் பண்றதுக்கு, செழிக்கிறதுக்கு அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். இந்த கிருபை எவ்வளோ அதிகமாக தேவை இல்லையா? எனக்கு அதிகமாக தேவை. எத்தனை பேருக்கு இந்த கிருபை தேவை? அதிகமாக தேவை. நான் முதல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல நம்ம எழுந்திருப்போம், எழுந்து ஜெபிப்போம். ஜெபிச்சு முடிச்ச பிற்பாடு எங்கள் கம்யூனியன் உங்களுக்காக சர்வ் பண்ணப்படும். அதுக்காக பாஸ்டர் எஸ்ரா வந்து கம்யூனியன் ஆராதனை நடத்துவார். சீக்கிரத்தில் நம்ம முடிச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் தான். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகமான கிருபை நீர் அளிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை உயர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த கிருபை வாய்ப்புகளை ஏராளமாக எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த கிருபை அந்த வாய்ப்பில் பிரவேசிக்கிறதுக்கான தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், விசேஷமான காரியங்களை நாங்கள் காணவும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது எதை தெரிந்து கொள்வது என்கிற ஞானத்தையும் இந்த கிருபை எங்களுக்கு தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை எங்களை செழிக்க வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிருபையிலே பிரவேசித்து இந்த கிருபையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கிருபையில வசனம் எங்களை வளர்ச்சியடை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கட்டி எழுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சம்பாதித்து வைத்த உரிமை சொத்தை எங்களுக்கு பெற்று தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த கிருபை அதிகமாக எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த கிருபை எங்களுக்கு பெருகட்டும். இந்த கிருபையிலே நாங்கள் வளரட்டும். இந்த கிருபை நாளுக்கு நாள் ஆண்டவர் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை நாங்கள் வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த கிருபை எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த கிருபை வேலை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிகமாய் கிருபை பெற்றுக்கொள்ளட்டும். அந்தந்த நாளுக்குரிய புதிய கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. தீர்வு இருந்தது.